எல்லாரும் நாய் நன்றி உள்ளதுன்னு வாங்க. நான் சொல்லுவேன், போதையில ஹிஸ்டரி எழுதும்போது நாய் நன்றி கெட்டதுன்னு எழுது பதில் நன்றி உள்ளதுன்னு எழுதிட்டான்னு. எல்லாரும் இது ஒரு ஆச்சரியமா தான் கேட்பாங்க. எல்லாருமே நாய் நன்றி உள்ளதுன்றான், ஆனா நீ மட்டும்தான் நன்றி கெட்டதுன்ற, எப்படி சொல்ற அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒரு மாடு இருக்குது, ஒரு 10 மாடு, ஒரு பெரிய வெக்கா பிரிச்சு போட்டீங்கன்னா 10 மாடு ஒன்னா உட்காந்து சாப்பிடும். ஒரு பொடி சாதம் எடுத்து வச்சீங்கன்னா காக்கா 100 காக்கா ஒன்னா சாப்பிடும். ஆனா இந்த நாய்க்கு பாருங்க, ஒரு பொடி சோறு வச்சுன்னா இதாலையும் துண்ண முடியாது, இது குட்டிய கூட உருணும். தன்னுடைய இனத்தையே வாழ வைக்காத அது என்ன நன்றி உள்ள ஜீவன்? நான் வந்தா வாலாட்டம், பக்கத்து வீட்டுக்காரன் வந்தா கடிக்கும். எதுக்கு எனக்கு வாலாட்டுது? அவனை பார்த்தா கடிக்குது. நான் சோறு போடுறேன், சுயநலத்துல என்கிட்ட வாழ்ந்து நிக்குது. அது அடுத்து வந்தா கொலைச்சாதான் நான் சோறு போடுவேன், அது கொலைகள் சோறு போட மாட்டேன், அதனால கொலைச்சு நிக்குது. இந்த நாய்க்கு கறி சோறு போட்டுனா உன் வீட்டு வாசப்படியில படுத்திருக்கோம், சாம்பார் சோறு போட்டுனா கறி சோறு போடுறோம் வீட்டுல போய் படுத்திருக்கோம். அப்புறம் எப்படி நன்றி உள்ளது? அது தான் குட்டியே சாப்பிட விடாத பொருளை நன்றி உள்ளதுன்னு எப்படி சொல்ற? நபிகள் நாயகம் வராரு, நபிகள் நாயகம் வராருன்னு எல்லா பணக்காரனும் வரிசையில நிக்கிறான் அவரை பார்க்கறதுக்கு. அவர் யாருக்காவது ஆசீர்வாதம் பண்ணுவாரு அப்படின்னு பெரிய பெரிய பணக்காரெல்லாம் நிக்கிறான். அதுல என்ன மாதிரி ஒரு ஏழையும் நிக்கிறான். நபிகள் நாயகம் வராரு, எல்லாரும் முகத்தையும் பார்த்துன்னு வர்றாரு. நேர வந்தவர் என்ன பண்ணாரு, அந்த ஏழையினுடைய கையெடுத்து அவர் தலையில வச்சுக்கினாரு. எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, இவர் ஆசீர்வாதம் பண்ணுவாரு எல்லாருக்கும் பார்த்தாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு, அந்த ஏழையினுடைய கையெடுத்து தலையில வச்சுக்கினாரு. எல்லாருக்கும் ஒரே கோபம், என்ன இது இப்படி பண்ணிட்டாரு ஒரு நபிகள் நாயகம்? ஒண்ணுக்கு ஒரு பிச்சைக்காரன் கையெடுத்து தலையில வச்சுக்கினாரு அப்படின்னும் போது அப்ப நபிகள் நாயகம் சொல்றாரு, உலகத்துல யார் உயர்ந்தவன்? நீ பணக்காரன் உயர்ந்தவனா? இல்லப்பா, ஒரு உழைப்பாளி உயர்ந்தவன்டா, அவன் உழைச்சே சாப்பிடுவான், அவன் உன்னை விட உயர்ந்தவன்டான்றார். உன் உயிர் போகும்போது உன் பொண்டாட்டி வந்து காப்பாற்ற முடியாதுடா, உன் பொண்ணு வந்து காப்பாற்ற முடியாது, உன் புள்ள வந்து காப்பாற்ற முடியாது, உன் சொந்த பந்தம் ஊரே சொந்தம் காப்பாற்ற முடியாதுப்பா. அப்புறம் எதுப்பா தர்மம் தாண்டா காப்பாற்றும். தர்மத்துக்கு மட்டும்தான் உன்னை காப்பாற்ற கூட வலிமை இருக்குறான்னா, இதுக்கு என்னப்பா அடையாளம்னா? டேய், தர்மத்தை பண்ண உடனே கடவுளால கூட கொள்ள முடியாதுடா, அதுக்கு சாட்சி கர்ணன்டா. நான் சொன்னா கர்ணன் மகாபாரதத்துல எல்லாரையும் கொல்ல முடிஞ்சது, கர்ணனை மட்டும் கொல்ல முடியல. கடவுள் போய் பிச்சை எடுக்கிறான் கர்ணங்கிட்ட, ஐயா உன் உயிரை கொஞ்சம் தானமா கூட ஐயான்னு. அப்ப அர்ஜுனன் கேட்பான், ஏன்பா அவனை மட்டும் கொல்ல? அவன் பண்ண தர்மத்தை நானே கொல்ல முடியாதுடா, நீ கொன்னுட்டேன்னு புலிவினுக்குது அப்படின்றான். அப்போ தர்மத்துக்கு இருக்கிற வலிவு வேற எதுக்குமே கிடையாது. வாழும்போது நீ சொத்து சொகம் காரு பங்களா எல்லாம் வச்சு நேபத்தை கூட உதவாது, உன்னை பாதுகாக்காது. உன்னை பாதுகாக்க கூடியது நீ செய்த தர்மம் மட்டும்.